ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை புரட்சித் தலைவி மெட்ரோ ஸ்டேஷன் டு சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சென்னையில் வந்து இறங்கின உடனே இதுதாங்க சென்னை டாக்டர் ஜெயலலிதா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஐடென்டிஃபை மார்க் வந்து இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா டாக்டர் ஜெயலலிதா பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி போட்டிருக்குங்க. சிஎம்பிடி டாக்டர் ஜெயலலிதா இதுதாங்க டாக்டர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா பேருந்து நிலையம் இந்த மாதிரி போட்டிருக்குங்க. இங்கேருந்து நம்ம நேராக நடந்து போனோம்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இருக்கும் இங்கே. ஸோ அப்படியே பொறுமையாக நடந்து போனோம்னா இங்கே இப்படி போட்டிருக்குங்க, புறநகர் பேருந்து நிலையம் மெட்ரோ ஸ்டேஷன் சிஎம்பிடி மெட்ரோன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வழியாக நடந்து போனாங்க. என்ட்ரி ஆனவுடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும். ஸோ நம்ம நடந்து கூட போகணும்னு அவசியம் இல்லை. இந்த எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி அப்படியே மேலே போனோம்னா இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிற ஏரியா வருங்க. இந்த எஸ்கலேட்டரில் ஏறி போனோங்க, மேலே போனோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஃபார்மசி, மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளாரையே வந்து ஃபார்மசிலாம் வச்சுருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இனி எமர்ஜென்சி ஏதாவது இருந்தால் நம்ம டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே போனோன்னு டிக்கெட் எடுத்துடணுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அதுலேயே வந்து QR கோடு வந்துடும். ஸோ இந்த QR கோடு இங்கே வச்சோம்னா தான் இந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ QR கோடு வச்சுட்டு கேட்டு ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்குள்ளே அப்படியே நடந்து போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரெயின் நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னா செகண்ட் பிளாட்ஃபார்முங்க. புரட்சித் தலைவி அம்மா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் நம்மளுக்கு ட்ரெயின் வரும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரெயினுக்குள்ளார பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இங்கேயே லைவ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். எங்கே வந்து ட்ரெயின் நிற்குது, எந்த ஸ்டேஷன், நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஷன், எங்கே நம்ம இருப்போம், எல்லாமே வந்து லைவ் ட்ராக்கிங் எல்லாமே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்துடுங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் போகிற ரூட் வந்து பார்த்தோம்னா க்ரீன் லைன்னு சொல்லுவாங்க. இதுக்காக வந்து மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் எப்பயுமே வந்து க்ரீன் லைனில் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மேப்லேயே. ஸோ அதுவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் க்ரீன் லைன். மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மேப்லேயுமே வந்து நம்மளுக்கு க்ரீன் லைனில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக நடந்து போனோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய பிளாட்ஃபார்ம் A1 A2 A3ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த A1 A2ன்றது பார்த்தோம்னா நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இந்த சென்ட்ரல் MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வழிங்க. அது A1 A2. இன்னொரு வழி இருக்கும், A1 போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தோம்னா சென்னை பார்க் ஸ்டேஷன் போகிற வழி அது. ஸோ இங்கே A2 வந்தாச்சு, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி. இதுதாங்க நம்ம ஏறி வந்த உடனே நம்ம பார்க்க போகிறதே வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இதுதாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் தென் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. அவனுங்க ரொம்ப நேரமாக கதறி வழி சொன்னான். அதை கேட்டு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த சென்னை MMC மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு நேராகவே வந்து மெட்ரோலேருந்து இறங்கினவுடனே அந்த வழி வந்து அங்கேயே போய் இறங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அருமையாக இருந்துச்சுங்க இந்த வழி. ரொம்ப நேரமாக வழி சொன்னான், அவனும் கேட்டு கரெக்டாக போய் சேர்ந்துட்டேன். அவ்வளோதான்.